ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 நியூ புக் பார்க்க போகிறோம். அடுத்து ஓல்டு புக் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 4 வீடியோ. இயல் 4 மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். மாசற, குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து. ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. மன்னனும் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் என்னும் பாடலின் ஆசிரியர் ஔவையார். அழியா செல்வம் என குறிப்பிடப்படுவது கல்வி. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். பிரித்து எழுதுக. இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம், மாசற மாசு பிளஸ் அற. சேர்த்தெழுதுக. குற்றம் பிளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்புடையார். தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர், நெறி வழி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கைப்பொருள் கை பிளஸ் பொருள். மானம் பிளஸ் இல்லா மானமில்லா. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பிறரின் உழைப்பை நம்பி வாழக்கூடாது என மக்கள் கவிஞர் கூறுகிறார். மற்றவங்க உழைப்பை நம்பி வாழக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்கன்னா மக்கள் கவிஞர். மாணவர் பிற தூற்றும்படி நடக்கக்கூடாது, தூற்றும்னா இகழும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் மக்கள் கவிஞர். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் காமராசர். மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. இந்த 56 தான் மாநில மறுசீரமைப்பு ஆணை சட்டமும் இயற்றப்பட்டிருக்கும். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராஜர் செய்தது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராஜர் செய்தது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். மதிய உணவு திட்டம் யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? காமராஜர். அப்புறம் சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் அவர்களால் மாற்றப்பட்டது. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன? 6000. தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். காமராஜர் பல்கலைக்கழகம் எங்குள்ளது? மதுரை. காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. காமராஜர் பெயர் சூட்டப்பட்ட விமான நிலையம் சென்னை உள்நாட்டு விமான நிலையம். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? காமராசர். காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் கன்னியாகுமரி. காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் கன்னியாகுமரி. காமராஜர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பிரித்து எழுதுக. பசியின்றி, பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு, படிப்பு பிளஸ் அறிவு. காட்டாறு, காடு பிளஸ் ஆறு. பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க காமராஜர் அறிமுகப்படுத்தியது சீருடை திட்டம். தலைவர்களை உருவாக்குபவர் யார்? காமராஜர். எவ்வளவு தூரத்திற்கு உயர்நிலைப் பள்ளி துவங்கப்பட வேண்டும் என காமராஜர் திட்டமிட்டார்? 5 மைல். அடுத்தது நம்ம நூலகம் நோக்கிங்கிற பாடத்தை பார்க்கலாம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் சீனா. பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்கப்பட்டுள்ள இடம் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். தரைத்தளத்தோடு அண்ணா நூலகத்தில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை தரைத்தளம் சேர்க்காம 8, தரைத்தளத்தோடு 9. இந்திய நூலகவியலின் தந்தை ரா. அரங்கநாதன். பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு தரைத்தளம். பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு தரைத்தளம். குழந்தைகளுக்கான பிரிவு முதல் தளம். அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் 7ஆம் தளம். நூலகத்தின் அடிப்படை அலுவலக பிரிவு 8ஆம் தளம். முதல் தளத்தில் குழந்தைகளுக்காக சேகரிக்கப்பட்டுள்ள பல்லூடாக்க குறுந்தகடுகளின் எண்ணிக்கை 20,000க்கும் மேல். தமிழ் நூல்களுக்கான பிரிவு 2ஆம் தளம். 6ஆம் தளத்தில் உள்ளவை பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா. அரங்கநாதன் விருது. நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநில அரசு தமிழக அரசு. மின் நூலகம் எந்த தளத்தில் உள்ளது? 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் தான் கீழ்த்திசை நூலகமும் உள்ளது.
கணிதம், அறிவியல், மருத்துவம் தொடர்பான தளம் 5ஆம் தளம். அடுத்தது இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. தமிழ் மொழியில் எதற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்து. ஐ என்ற எனும் எழுத்துக்கான இணை எழுத்து இ. அவ் என்ற எழுத்துக்கான இணை எழுத்து உ. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 8. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. பார்வை திறன் குறைபாடு உடையோர்கள் படிப்பதற்கான நூலகம் பிரெய்லி நூல்கள். அரசுடைமை ஆக்கப்பட்ட காமராஜரின் இல்லங்கள் எங்கே உள்ளது? சென்னை, விருதுநகர். இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியவர் காமராஜர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க வேண்டும் அறிமுகப்படுத்த திட்டம் சீருடை திட்டம். 1 மைல் தூரத்திற்கு அமைக்கப்பட வேண்டிய ஆரம்ப பள்ளி. 5 உயர்நிலைப்பள்ளி. 3 நடுநிலைப்பள்ளி. பொருள் தருக வற்றாமல் குறையாமல். ஏழை பங்காளர் என அழைக்கப்படுபவர் காமராஜர். எஸ்கலேட்டர் மின்படிக்கட்டு. கம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு. மேகசின் மின்னிதழ்கள். லிஃப்ட் மின்தூக்கி. யாருடன் சேரக்கூடாது என மக்கள் கவிஞர் கூறுகிறார்? தன்மானம் இல்லா கோழைகளுடன். இயல் 5. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்பதற்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது? 100 வெண்பாக்களை உடையது. ஆசாரக்கோவையில் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். பொறையுடைமை பிரித்து எழுதுக. பொறுமை + உடைமை. நன்றி அறிதல் நன்றி + அறிதல். அறிவுடைமை அறிவு + உடைமை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். கண்மணியே கண்ணுறங்கு. வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தாலாட்டு. முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முக்கனி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். சேரநாடு முத்தேன். சோழநாடு முக்கனி. பாண்டிய நாடு முத்தமிழ். உதித்த எதிர்ச்சொல் மறைந்த. சேர்த்தெழுதுக. கை + அமர்த்தி கை யமர்த்தி. வாழை + இலை வாழை இலை. கண்ணுறங்கு கண் + உறங்கு. பாட்டிசைத்து பாட்டு + இசைத்து. நெக்ஸ்ட் பாடம் தமிழர் திருப்பெருவிழா. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர என்ன விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னா இந்திர விழாவாக. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். போகி திருநாள் எந்த மாதத்தின் இறுதி நாள்? மார்கழி மாதத்தின் இறுதி நாள். திருவள்ளுவர் பொது ஆண்டு 31 பிறந்தார். திருவள்ளுவர் ஆண்டை நடைமுறை ஆண்டுடன் கணக்கிடுக. 2024 + 31 2055. ஏறுதழுவுதல் எந்த திணைக்கு உரியது? முல்லை. ஏறுதழுவுதல் முல்லை. பயன் + இலா பயனிலா. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று அழைக்கப்படுகிறது. குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன். மாடு என்ற சொல்லுக்குள்ள பொருள் செல்வம். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். பொங்கல் + அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை. போகி + பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் நூற்பா என்பது ஆன்றோர் மொழி. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. மனம் கவரும் மாமல்லபுரம். பல்லவ அரசர்களில் மற்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன். மாமல்லன் என்னும் சிறப்புடைய பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருப்பதனால் ரதக்கோயில் என்று அழைக்கப்படும் கோவிலின் பெயர் மாமல்லபுரம். ரதம் போன்ற வடிவத்தில் இருப்பதனால் ரதக்கோயில் என்று அழைக்கப்படும் கோவிலின் பெயர் மாமல்லபுரம். பஞ்சபாண்டவர் ரதம் எந்த கோவிலில் அமைந்துள்ளது? மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை? 4.
மகேந்திரவர்ம பல்லவனின் மகன் நரசிம்மவர்மன். அர்ஜுனன் தவசு எனும் பாறை எங்கு காணப்படுகிறது? மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். அர்ஜுனன் தவசு என்பதை பகீரதன் தவம். அர்ஜுனன் தவசுனா பகீரதன் தவம். அர்ஜுனன் தபசு எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில். அவங்களோட மகன் பேர் நரசிம்மவர்மன். எத்தனை தலைமுறையாக இருக்குன்னா 4 தலைமுறையாக இருக்குது. இந்த கோவில் எங்கே உள்ளதுன்னா மாமல்லபுரத்தில். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். குடைவரை, கட்டுமானம், ஒற்றைக்கல், புடைப்பு சிற்பங்கள். குடைவரை, கட்டுமானம், ஒற்றைக்கல், புடைப்பு சிற்பங்கள் போன்ற 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ள கோவிலின் பெயர் மாமல்லபுரம். மயங்குழி. மயங்குழி எத்தனை எழுத்துக்கள் எத்தனை? 8. நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் ந. நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதி ந. நடுப்பகுதியை தொடுவதனால் ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால் ந பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் ந. அதாவது 3 சுழி ந இருக்கிறதுனால அந்த 3 அண்ணா இருக்குது. அப்போ நடுவுலையும் ஒன்று இருக்குது இல்லையா, 2 பக்கம். அப்போ அது நடுப்பகுதி ஞாபகம் வச்சுக்கணும். மேல்வாய் 2 சுழி முன்னாடி மட்டும்தான். இந்த ந மீதி இருக்குது அடிப்பகுதியை தொடுவதனால். ட என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் இணை எழுத்து வரும். ர என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் இணை எழுத்து வரும். ல ழ ழ. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த ழ தோன்றும். நுனி பகுதியை தொடுவதால் சிறப்பு லகரம் நுனி. நுனியில் வரைக்கும் இழுத்து விட்டுருக்காங்க இல்லையா, அப்போ அது நுனின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லட்டு அப்படின்னாலே அது பற்களின் அடியை தொடும். நடுப்பகுதி ல. தமிழுக்கே சிறப்பான எழுத்து ழ. விலை பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விலை விரும்பு. வானம் வானம். வெடி ஆகாயம். பனி பனி. பனினா வேலை, பனி இன்னொரு பனினா குளிர்ச்சி. இலை இலை இலை. செடியின் இலை மெலிந்து போதல் நூல் இலை. செடியின் இலை மெலிந்து போதல் நூல் இலை. ர ர எழுத்துக்கள். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதனால் ரகரம் தோன்றும். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ர தோன்றும். அது தொட்டுட்டு வர்றதுனால இது உரசுவதால் ர தோன்றும். ஏரி ஏரி. ஏரிங்கிறது குளம். இந்த ஏரி மேலே ஏரி. கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரைனா கூரைப்பட்டு. கூரைப்பட்டு கூரைப்புடவை. மயங்கொழி பிழையை திருத்துக. என் வீட்டு 2 சுழி என் வீட்டு இத்து வரும். தோட்டத்தில் மலர்கள் மனம் இந்த 3 சுழி வீசின. தேர் திருவிழாவிற்கு சென்றேன். வாழை பழம் இந்த சிறப்புல பலம்னு இருக்குது. உடலுக்கு மிகவும் நல்லது. குண்டு இந்த லட்டுக்கு அந்த எல்லாமே. பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்துவது வாள். ஃபர்ஸ்ட் வாள். பூனைக்கு உள்ளது வாள். வாசலில் போடுவது கோலம். பந்தின் வடிவம் கோலம். விருந்தினர் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம்ங்கிறது ஒரு ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேசவே மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள். பொருளுடைமை பிரித்து எழுதுக. பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி. மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். மல்லெடுத்த வலிமை பெற்ற. சமர் போர்.
நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். கவியரசு என பாராட்டப் பெறுபவர் முடியரசு. புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். முடியரசனின் நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை. பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசன். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து பிரித்தெழுதுக கல் + எடுத்து 4 + நிலம் நானிலம் நாடு + என்ற நாடென்ற களம் + ஏரி களமேரி நானிலம் படைத்தவன் குறிப்பிடாத திணை. அதாவது இந்த பாட்டில் இருக்கு பாருங்க. எத்தனாவது கொஸ்டின்? இயல் 6வது. முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் தான் சொல்லியிருப்பாங்க, பாலை சொல்லியிருக்க மாட்டாங்க. நானிலம் படைத்தவன் பாடலில் குறிப்பிட பாலை. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் பாரதியார். மீனவர்களின் கருவிகளை பொருத்துக. விளக்கு விடிவெள்ளி. பள்ளிக்கூடம் விரிகடல். விரிகடல். தோழன் அலை. குடை அருமையான மேகம். பஞ்சுமெத்தை போல இருக்கிறது என்னதுன்னா வெண்மணல். காணும் கூத்து விண்ணின் இடி. நம் ஊஞ்சல் பாயும் புயல். உடல் போர்வை பனிமூட்டம். சுடர்கூரை காயும் கதிர். அரிச்சுவடு மின்னல் வரி. கண்ணாடி முழு நிலவு. பெருவானம் தொழும் தலைவன். மீனவர்களின் பள்ளிக்கூடம் விரிந்த கடல். மீனவர்களின் தோழன் கடல் அலை. மீனவர்களின் பஞ்சுமெத்தை வெண்மையான மணல். மீனவர்களின் கூத்து விண்ணின் இடி. மீனவர்களின் ஊஞ்சல் சீறி வரும் புயல். மீனவர்களின் போர்வை பனிமூட்டம். மீனவர்களின் வீடு கட்டுமரம். மீனவர்களின் கண்ணாடி முழு நிலவு. கடலும் கடல் சார்ந்த இடமும் எவ்வகை திணை? நெய்தல் திணை. பரதவர் பரத்தியர் எவ்வகை மக்கள் ஆவர்? நெய்தல் திணை மக்கள். நெய்தல் திணையின் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல். நெய்தல் திணைக்குரிய பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படும் இலக்கியம் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். பிரித்தெழுதுக கதிர் + சுடர் கதிர்ச்சுடர். மூச்சடக்கி மூச்சு + அடக்கி. பெருமை + வானம் பெருவானம். அடிக்கும் + அலை அடிக்கும் மலை. வணிகத்தில் பொருட்களை விற்பவர் வணிகர். பொருட்களை வாங்குவோர் நுகர்வோர். கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று முறை. பண்டமாற்று வணிகத்தில் நெல்லுக்கு பதிலாக உப்பு. ஆட்டு பாலுக்கு பதிலாக தானியம். சங்க காலத்தில் வணிக போக்குவரத்து எத்தனை வகைனா 2. தரைவழி நீர்வழி. வணிக குழுவின் பெயர் வணிகச் சாத்து. கப்பல்கள் நிற்கும் இடம் துறைமுகம். துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? பட்டினம் பாக்கம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்யும் வணிகம் நிறுவன வணிகம். நுகர்வோர்களிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி. பழங்காலத்தில் கண்ணாடி கற்பூரம் பட்டு எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? சீனா. பழங்காலத்தில் குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? அரேபிய குதிரைகள். வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் எனும் வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். PYQ. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினர் என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாதுங்கிறது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் + சாத்து வணிகச் சாத்து. விரிவு + அடைந்த விரிவடைந்த. பண்டமாற்று பண்டம் + மாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் + படங்கள். கரன்சி நோட் பணத்தாள். பேங்க் வங்கி. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை. டிஜிட்டல் மின்னணு மயம். டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இ காமர்ஸ் மின்னணு வணிகம்.
பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். சுட்டு எழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3. ஆ, இ, உ. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அருகில் உள்ளவற்றை அண்மை சுட்டும் தொலைவில் உள்ளவற்றை சுட்டும் எழுத்துக்கள் சேய்மை சுற்று. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் உள்ளதை காட்ட ஊ எனும் சுற்றெழுத்து பயன்படும். ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து பொருளை தருவது சுட்டு திரிபு. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஏயா, ஓ, ஏயா, ஏயா, ஓ, ஏ. ஏயா முதலில் வரும் வினா எழுத்துக்கள். மொழியின் முதலில் வரும். ஆ, ஓ மொழியின் இறுதியில். ஏ, ஏன், நீதானே முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்து. சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருள் தருமாயின் அது அகவினா. சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருள் தருவது புறவினா. கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூணை கோலமாவாக மாற்றலாம். மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கம். நானிலம் படைத்தவன் எழுதியது முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுவது சுற்றெழுத்து. காடும் காடு சார்ந்ததும் முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. மீனவருக்கு மேகம் போன்றது குடை. ஒரு பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருளை பெறுவது பண்டமாற்று முறை. மீனவர்களின் உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். கமாடிட்டி பண்டம். ஃபெரிஸ் பயண படகுகள். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். கன்சியூமர் நுகர்வோர். வாயேஜ் கடற்பயணம். கன்சியூமர் நுகர்வோர். வாயேஜ் கடற்பயணம். ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். மர்ச்சன்ட் வணிகர். ஷிப் கப்பல். டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து. வளரும் வணிகத்தின் மேற்கோள்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி ஊமனர் போகலும். நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுகம் பூம்புகார். பழங்கால சிறந்த துறைமுகம். ஏற்றுமதி இறக்குமதி சமநிலையை வணிகச் சமநிலை எனலாம். இதோட 6th term 2 முடிஞ்சது. தேங்க்யூ.